உலகத்திலேயே அதிகமாக திருப்பயணிகள் வரக்கூடிய இடம்தான் மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள குவாதலூப்பே அன்னை திருத்தலம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் அன்னை மரியாள் தன்னுடைய திரு உருவத்தை ஓர் புனித துணியில் விட்டு சென்றுள்ளார். ஜான் டியாகோ என்கிற ஒரு மெக்சிகனுக்கு அன்னை மரியாள் காட்சி அளித்து தனக்கொரு தேவாலயம் எழுப்ப கட்டளை விடுத்தார். மேலும் அந்த திரு உருவம் இருக்கக்கூடிய அந்த துணியின் மேல் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய முடிவுகள் மற்றும் மறைந்திருக்கும் இரகசியங்கள் பற்றியும் குவாதலூபே அன்னையின் காட்சிகளை பற்றியும் அடுத்த பதிவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் கிபி 15ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோ நகரத்தை பெரும் மூட நம்பிக்கைகளும் அடிமைத்தனமும் ஆட்கொண்டிருந்தது. அந்த அடிமை கூட்டத்தை சேர்ந்தவர்தான் ஜான் டியாகோ. தன்னுடைய மனைவியின் பிரிவிற்கு பின் தன்னுடைய முழு வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவிற்காக அர்ப்பணித்து தினமும் திருச்சபைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சரியாக 1531ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அதிகாலையில் ஜான் டியாகோ வழக்கம் போல் திருப்பலி முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும் வேளையில் தெபேயா மலையடிவார வழியாக வந்து கொண்டிருந்தார். எப்போதும் இல்லாதது போல் அன்று இயற்கையின் அழகும் மலைகளின் பிரம்மாண்டமும் பிரமிக்க வைப்பதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அழகிய மெல்லிய குரலில் ஜான் டியாகோ என்று யாரோ அவரை கூப்பிடுவதை கேட்டு அவர் அங்கு சென்று பார்க்கையில் அவர்களின் இனத்தை சேர்ந்தவர் போல ஒரு பெண் அழகிய கருமை நிறத்தில் அவர்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து நின்று கொண்டிருக்க, அவரை சுற்றியும் ஒளிகதிர்கள் படர்ந்து கதிரவனைப் போல் ஒளி வீசிக் கொண்டிருக்க, வானதூதர்கள் குடை சூழ அழகிய வெண்ணிலவில் தனது பாதத்தை பதித்து கன்னித்தாய் அன்னை மரியாள் கருவுற்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணாக அழகிய ஜோதியாக ஜான் டியாகோவிற்கு முதலில் காட்சியளித்தார். பின் அன்னை மரியாள் ஜான் டியாகோவை அழைத்து அவருக்கு கூறியவற்றை அடுத்த தேவமாதா ஜான் டியாகோவிற்கு காட்சியளித்த பின் அவரை நோக்கி, மகனே, நீ ஆயரை சந்தித்து எனக்காக ஒரு தேவாலயம் எழுப்பச் சொல். இந்த மண்ணுலகில் என்னை நம்பியிருக்கும் பக்தர்களை நான் அன்பு செய்வேன். அவர்களுக்கு நான் தலைமுறையாய் இரக்கம் காட்டுவேன் என்று கூறினார். இதனை கேட்ட ஜான் டியாகோ உடனே சென்று ஆயரை சந்தித்தார். அவர் ஆயரிடம் நடந்த அனைத்தையும் கூறிய பின் ஆயரோ எந்த பதிலும் சொல்லாமல், நீ சென்று நாளை வா என்றார். மீண்டும் அதே நாள் சூரியன் மறையும் வேளையில் தேவமாதா 2ஆம் முறையாக தோன்றினார். அப்போது ஜான் டியாகோ, தாயே, நீங்கள் வேறு யாராவது அனுப்புங்கள் என்று அங்கு நடந்தவற்றை கூறி எடுத்துரைத்தார். அதற்கு அன்னை மரியாள் அவரிடம், நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீயே எமக்கு தூதராக இருக்க வேண்டும். நீ நாளை மீண்டும் சென்று ஆயரை சந்தியும் என்றார். மறுநாள் மீண்டும் ஆயரை சென்று பார்க்கையில் ஆயரோ, நீ சொல்வது உண்மை என்றால் அன்னையிடமிருந்து ஓர் அடையாளம் கொண்டு வா என்றார். அன்று மதியம் மீண்டும் 3ஆவது முறையாக அன்னை மரியாள் தோன்றினார். நடந்தவற்றை அறிந்த தேவமாதா ஜான் டியாகோவிடம் அந்த தெப்பேயா மலை உச்சியில் உள்ள மலர்களை அடையாளமாக எடுத்து போக சொன்னார். குளிர்காலத்தில் அந்த ரோஜா மலர்கள் மலர்வதற்கு வாய்ப்பில்லை. மேலும் அந்த கஸ்டினோ இனத்தை சேர்ந்த மலர்கள் அந்த ஊரில் மலரும் மலர்களின் இனமும் இல்லை. அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு ஜான் டியாகோ ஆயரை சந்தித்த போது அங்கு நடந்த அதிசயத்தை கஸ்டினோ பூக்களை எடுத்துக்கொண்டு ஜான் டியாகோ அதனை ஆயரிடம் அடையாளமாக காண்பிக்க தன்னுடைய வஸ்திரத்தை விரித்து பூக்களை கீழே கொட்டினார். மலையடிவாரத்தில் எந்த காட்சியை கண்டாரோ அதே வடிவில் தேவ மாதாவின் உருவம் அந்த துணியில் பதிந்திருந்தது. இதனை கண்ட ஆயரும் ஏனைய குருக்களும் பணிந்து வணங்கினர். இந்த புனித துணியானது ஆக்வே கெட்கஸ் என்னும் நீல கற்றாழை செடியினால் உருவாக்கப்பட்டுள்ளது. அறிவியலின்படி இதனால் தயாரிக்கப்படும் துணியின் சராசரி ஆயுட்காலம் 15 முதல் 30 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் சுமார் 500 ஆண்டுகள் கழிந்தும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த புனித துணியானது இன்றளவும் புதிதாக இருப்பதை விளக்க முடியாமல் விஞ்ஞானிகள் திணறுகின்றனர். சரியாக 1938ஆம் ஆண்டில் கெமிஸ்ட்ரி என்னும் வேதியியலில் நோபல் பரிசு வாங்கிய டாக்டர் ரிச்சர்ட் கோன் என்கிற விஞ்ஞானி மாதாவின் உருவம் எந்த ரசாயன சாயத்தால் வரையப்பட்டுள்ளது என ஆய்வு மேற்கொண்டார். அவரது ஆய்வின் முடிவில் இது எந்த ஒரு சாயத்தாலும் வரையப்படவில்லை என்று உறுதியானது. இன்றளவும் இந்த மர்மத்தை எவராலும் தீர்க்க முடியாத நிலை நீடித்து வருகிறது.
மேலும் கடந்த 100 ஆண்டுகளாக 20ற்கும் மேற்பட்ட கண் ஆராய்ச்சி மருத்துவர்கள் அன்னையின் கண்களின் மேல் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் மருத்துவர்களே வியந்து போன முடிவுகளை பற்றி அடுத்த பதிவில் 20ற்கும் மேற்பட்ட கண் ஆராய்ச்சி மருத்துவர்கள் ஆப்தல் மாலஸ்கோப் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த படத்தில் இருக்கும் அன்னையின் கண்களின் ஒளியை பாய்ச்சி ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் ஓர் உயிருள்ள மனிதனின் கண்கள் எவ்வாறு அந்த ஒளியை முப்பரிமாணத்தில் பிரதிபலிக்கிறதோ அதேபோல் அன்னையின் கண்களும் பிரதிபலித்தது. ஆராய்ச்சியை மேலும் தொடர்ந்த மருத்துவர்கள் கண் விழிகளில் 13 நபர்களுடைய உருவம் மிகவும் நுணுக்கமாக பதிந்து இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். முன்னதாக ஜான் டியாகோ ஆயரிடம் அந்த துணியை விரிக்கும் போது அங்கு அன்னையின் பார்வையில் இருந்த அந்த காட்சிகளே அன்னையின் கருவிழிகளில் மிகவும் நுணுக்கமாக உருவங்களாக பதிந்திருந்தது. நாசாவின் விஞ்ஞானியும் புளோரிடா பல்கலைக்கழகம் பேராசிரியருமான பிலீப் கேலிஹன் இன்பேரட் என்னும் அகச்சிவப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் ஆராய்ச்சி மேற்கொண்டார். முடிவுகளில் அந்த படத்தில் உள்ள முகத்தை அருகில் பார்க்கும்போது வெள்ளை நிறமாகவும் சற்று தூரத்தில் பச்சை நிறமாகவும் தெரிவதை கண்டுபிடித்தார். இயற்கையில் வண்ணத்து பூச்சியிலும் ஒரு சில பறவைகளிலும் இது போன்ற நிறமாற்றம் ஏற்படுவது வழக்கம். இந்த காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தை வைத்தும் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன் இது எவ்வாறு நடந்திருக்கும் என்பது வியப்படைய வைக்கிறது. சார்லஸ் பெர்னாண்டஸ் என்கிற மகப்பேறு மருத்துவ ஆராய்ச்சியாளர் மாதாவின் உடல் அமைப்பை வைத்து ஆராய்ச்சி மேற்கொண்டு அவற்றின் முடிவுகளை அடுத்த மகப்பேறு மருத்துவர்களின் ஆராய்ச்சி முடிவுகளில் அன்னையின் உடல் அமைப்பானது கருவுற்றிருப்பதாகவும் மேலும் குழந்தை பிறக்கும் தேதியானது டிசம்பர் மாதமாக இருக்கக்கூடும் என கண்டுபிடித்தனர். அன்னையின் துணியின் மேல் உள்ள நட்சத்திரத்தை ஆய்வு செய்வதற்காக ரெட்ஷிப் என்னும் தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். கான்சலேஷன் என்னும் அந்த நட்சத்திரத்தின் அமைப்பானது சரியாக, அதாவது அன்னை காட்சியளித்த முதல் நாள் மெக்சிகோவில் வானத்தில் எந்த வடிவில் கான்சலேஷன் இருந்ததோ அதேபோல் அன்னையின் துணியிலும் அந்த வடிவம் இருந்தது. பூமி சூரியனின் பக்கமாக சரியாக 23.5 டிகிரி கோணத்தில் திரும்பி இருப்பதைப் போல அன்னையின் முகமும் அதே கோணத்தில் சாய்ந்து உள்ளது. கொரோனா கான்சலேஷன் என்னும் இந்த நட்சத்திர அமைப்பு கிரீடத்தை குறிக்கிறது. இது சரியாக அன்னையின் தலை மீது உள்ளது. வெளிப்படுத்தின் சுவிசேஷம் அதிகாரம் 12இல் அன்னை தனது தலையில் விண்மீன்களை சூடியுள்ளதை இது குறிக்கிறது. லியோ கான்சலேஷன் அமைப்போ சரியாக அன்னையின் வயிற்று பகுதியில் உள்ளது. இதற்கு சிங்கம் என்று பொருள். யூதா குலத்தின் சிங்கமான இயேசுவை அன்னை மரியாள் தாங்கி இருப்பதை இது குறிக்கிறது. விரிகோ கான்சலேஷனிற்கு கன்னி என்று அர்த்தம். அது அன்னையின் இதயத்தில் உள்ளது. இது அன்னையின் கன்னித்தன்மையை குறிக்கிறது. கணிதவியல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் முடிவுகளை அடுத்த பதிவு. கணிதவியல் ஆய்வாளர்களின் ஆராய்ச்சி முடிவில் பிபோனாசி சீகுவன்ஸ் என்கிற ஓர் கருத்து படிவத்தை கண்டுபிடித்தனர். இயற்கையில் தோன்றக்கூடிய இந்த படிவம் மாதாவின் துணியில் இருப்பது வியப்பளிக்கிறது. கட்டிட கலைஞர்களும் ஓவியர்களும் பயன்படுத்தக்கூடிய கெப்லர்ஸ் ட்ரையாங்கிளின் கோல்டன் ரேஷியோ என்னும் தங்க விகிதமானது அன்னையின் வயிற்று பகுதியில் சரியாக இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த தத்துவம் பித்தாகரஸ் என்பவரிடமிருந்து எடுக்கப்பட்டதாகும். அன்னையின் உருவத்தில் ஜியாமெட்ரிக் என்னும் வடிவவியலும், அஸ்ட்ரானமி என்னும் வானியலும், அரித்தமேட்டிக் என்னும் எண்கணிதவியலும் மிகச்சரியாக உள்ளதை கண்டு இசை மட்டுமே இதில் குறையாக உள்ளது என அதையும் ஆராய்ந்து பார்த்து விடுவோம் என ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அன்னையின் உருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களையும் மற்றும் பூக்களையும் அவர்கள் இசை குறிப்புகளாக மாற்றினர். அதனை மேலிருந்து கீழாக நேர் திசையில் ஓர் வரிசையாக அமைத்து அவற்றை மியூசிக்கல் நோட்ஸாக சேர்த்து பார்த்தபோது அவை பாடலை போன்ற அழகான ஓர் மெல்லிசையாக வெளிவந்தது. அன்று ஜான் டியாகோவிற்கு காட்சியளித்த நாளில் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அமைப்பையும் இதேபோல் இசையாக மாற்றும் போது வெளிவந்த இசையும் இதுவும் ஒன்றாகவே இருந்தன. அந்த இசையை தான் நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டுள்ளீர்கள். அன்னையின் திருவுருவத்தை அவள் காட்சி கொடுத்த மெக்சிகோ நாட்டின் வரைபடத்தில் மேல் வைத்து ஆராய்ச்சி செய்த முடிவுகளை அடுத்த பதிவு. மெக்சிகோ நாட்டின் வரைபடத்தை அன்னையின் துணியில் வைத்து பொருத்தி ஆராய்ச்சி செய்த போது அந்த துணியில் உள்ள பூக்களும் நட்சத்திரங்களும் அந்நாட்டில் இருக்கக்கூடிய எரிமலையும் நதிகளுடனும் ஒத்துப்போனது. தேவமாதா அந்த துணியில் கரத்தை குவித்து இருப்பது அன்னையின் ஜெப மனநிலையையும் நம்மையும்
ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. சூரியனின் முன்னாலும் நிலவின் மேலும் அன்னை நின்றிருப்பது மெக்சிகோ மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய சூரியனை விடவும் நிலவை விடவும் அன்னை மரியாள் மகிமையுள்ளதை குறிக்கிறது. அன்னை தன்னுடைய பெயரை குவாதலூபே என்று வெளிப்படுத்துவது அவள் அகங்கார சாத்தானின் உருவமாகிய சர்பத்தை நசுக்கக்கூடிய மகிமையுடைவள் என்று பொருள். பிரிவின சபைகள் கத்தோலிக்க சபையில் உருவாகி பல மக்கள் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறினர். ஆனால் இந்த குவாதலூபே அன்னையின் ஒரே ஒரு காட்சியால் சுமார் 10 மில்லியன் மக்கள் மீண்டும் கத்தோலிக்க சபையில் இணைந்தார்கள். அன்னை இந்த உலகிற்கு காட்சியளிக்க வரும்போது கோபத்தையும் தண்டனை தீர்ப்பையும் கொண்டு வரவில்லை, மாறாக அன்பையும் இரக்கத்தையும் கொண்டு வந்தாள். மனிதர்களாகிய நாம் கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அகற்றி அன்பையும் இரக்கத்தையும் பிறரிடத்தில் பகிர்வோம். அன்னையை முன்மாதிரியாக பின்பற்றுவோம். மரியின் வழியில் மனிதம் மலர இந்த குவாதலூபே அன்னையின் வரலாற்றை இத்துடன் முடித்துக்கொண்டு உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. மரியே வாழ்க.